வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான கட்டுரைய அலசப் போறோம். மார்க்சிய லெனினிய கோட்பாடுகளை பயன்படுத்தி இன்றைய நவீன இந்திய தொழிலாளர் வர்க்கத்தோட நிலைமைய இந்த கட்டுரை ரொம்ப ஆழமா விவாதிக்குது. பல வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட தத்துவங்கள் இன்னைக்கு இருக்கிற 21ஆம் நூற்றாண்டு பொருளாதாரத்துக்கு எந்த அளவுக்கு பொருந்தி போகுதுன்னு இந்த கட்டுரை வழியா நாம தெரிஞ்சுக்கலாம். வாங்க உள்ள போகலாம். நம்ம இன்னைக்கு என்னென்ன பார்க்க போறோம்னா, முதலாவது எங்கெல்ஸின் அரசியல் பாடங்கள், இரண்டாவது லெனினின் அரசியல் உணர்வு, மூணாவது ஏகாதிபத்தியமும் இந்திய தொழிலாளர்களும், நாலாவது தொழிலாளர் விவசாயி ஐக்கியம் மற்றும் கடைசியா மே தின அறைகூவல். முதல்ல எங்கெல்ஸின் அரசியல் பாடங்கள். இந்த மூலக்கட்டுரை தன்னோட வாதத்தை எப்படி உருவாக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று பயணம் தான் சொல்லணும். 1881ல ஃப்ரெட்ரிக் எங்கெல்ஸ் தி லேபர் ஸ்டாண்டர்ட் பத்திரிகையில் எழுதின விஷயங்கள்ல தொடங்கி 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில வந்த ரஷ்ய புரட்சிகர சிந்தனைகள் வழியா பயணிச்சு கடைசியா இன்னைக்கு நாம இருக்கிற நவீன இந்திய சூழலுக்கு நம்ம கூட்டிட்டு வருது. அந்த காலத்துல தொழிற்சங்கங்கள் மத்தியில ஒரு நாளைக்கு நியாயமான வேலைக்கு நியாயமான கூலி அப்படிங்கிற முழக்கம் ரொம்பவே பிரபலமா இருந்துச்சு. ஆனா எங்கெல்ஸ் இத ஒரு மாயைனோ முற்றிலும் தவறான ஒரு சமரசம்னோ கடுமையா விமர்சிச்சதா இந்த கட்டுரை சுட்டிக்காட்டுது. ஏன்னா முதலாளித்துவ அமைப்புல நியாயமான கூலி அப்படிங்கிறது ஒரு தொழிலாளி உயிர் வாழவும் அடுத்த நாள் திரும்ப வேலைக்கு வரவும் தேவையான அந்த அடிப்படை ஊதியம் மட்டுமே அப்படிங்கறதா அவரோட வாதம். இங்க நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் உபரி மதிப்பு, அதாவது சர்ப்ளஸ் வேல்யூ. இத சாதாரணமா சொல்லணும்னா, ஒரு தொழிலாளி உருவாக்குற உண்மையான மதிப்புக்கும் அவனுக்கு கொடுக்கப்படுற கூலிக்கும் இடையில இருக்கிற வித்தியாசத்தை தான் முதலாளிகள் லாபமா எடுத்துக்கிறாங்க. அதனால வெறும் கூலி உயர்வுக்காக மட்டும் போராடுறது கூலி அடிமைத்தனம் அப்படிங்கிற சங்கிலியோட நீளத்தை கொஞ்சம் மாத்துமே தவிர அந்த சங்கிலியை ஒருபோதும் உடைக்காதுன்னு இந்த கட்டுரை ரொம்ப ஆழமா விளக்குது. இதிலிருந்து எங்கெல்ஸ் சொல்ல வர்ற மையப்புள்ளி என்ன தெரியுமா? தொழிலாளர்கள் தாராளவாத கட்சிகள் பின்னால போறதை நிறுத்திட்டு அரசியல் அதிகாரத்தை தாங்களே நேரடியாக கைப்பற்றணும் அப்படிங்கிறது தான். சட்டங்கள் எப்பவுமே பலவீனமானவங்களை பாதுகாக்கணுமே தவிர பலமானவங்களுக்கு மேலும் அதிகாரம் கொடுக்கக்கூடாது. அதனால தொழிலாளர்களுக்குன்னு ஒரு சுதந்திரமான அரசியல் கட்சி இருக்கிறது மிக மிக அவசியம்னு அவர் வாதித்ததை இந்த கட்டுரை பதிவு செய்யுது. சரி, இப்ப அடுத்த பகுதிக்கு போகலாம். லெனினின் அரசியல் உணர்வு. 1901ஆம் காலகட்டத்துல என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற தன்னோட புகழ்பெற்ற நூல்ல லெனின் ஒரு முக்கியமான விமர்சனத்தை முன்வைக்கிறார். தொழிலாளர்கள் தங்களோட கோரிக்கைகளை வெறும் கூலி உயர்வு, வேலை நேர குறைப்புன்னு உடனடி பொருளாதார தேவைகளோட மட்டுமே சுருக்கிக்கணும்னு நினைக்கிறத பொருளாதாரவாதம்னு சொல்லி அவர் வன்மையா கண்டிக்கிறார். இப்படி செய்யறது தொழிலாளர்களை முதலாளித்துவ அமைப்புக்குள்ளேயே நிரந்தரமா முடக்கிடும்னு நூலாசிரியர் குறிப்பிடுறார். லெனினோட மையவாதத்தை இந்த உதாரணம் ரொம்ப தெளிவா விளக்குது. தொழிற்சாலை பிரச்சினைகளுக்காக போராடுற அந்த தொழிற்சங்க உணர்வு தொழிலாளர்கள் மத்தியில தானாகவே உருவாகலாம். ஆனா ஒட்டுமொத்த அமைப்பு முறையையும் மாத்தணும்னு நினைக்கிற அந்த உண்மையான அரசியல் உணர்வு இருக்கு பாத்தீங்களா, அது தானா வராது. வர்க்க போராட்ட தத்துவங்களை நல்லா புரிஞ்சுகிட்ட அறிஞர்களும் புரட்சியாளர்களும் தான் அத வெளியிலிருந்து தொழிலாளர்கள் கிட்ட கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கறதான் லெனினோட உறுதியான நிலைப்பாடு. இந்த அரசியல் உணர்வை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க லெனின் ரொம்பவே பிராக்டிக்கலான ஒரு கட்டமைப்பை முன்வைக்கிறார். தொழிலாளர்களை ஒன்னு சேர்க்க ஒரு அகில ரஷ்ய செய்தித்தாள ஒரு சாரக்கட்டு மாதிரி பயன்படுத்தணும்னும் அரசின் அடக்குமுறைகளை தாங்கி நின்னு போராட முழு ஈடுபாடுள்ள தொழில்முறை புரட்சியாளர்கள் இந்த கட்டமைப்பை வழிநடத்தணும்னும் லெனின் அறிவுறுத்துறதா கட்டுரை சொல்லுது. நம்ம அடுத்த பகுதி ஏகாதிபத்தியமும் இந்திய தொழிலாளர்களும். சரி, இதுவரைக்கும் நம்ம பார்த்த இந்த வரலாற்று தத்துவங்கள் எல்லாம் இன்றைய 21ஆம் நூற்றாண்டு இந்தியாவுக்கு எப்படி பொருந்துதுன்னு நீங்க யோசிக்கலாம். இங்கதான் கட்டுரை மார்க்ஸோட உபரி மதிப்பு கோட்பாட்ட இன்றைய கிக் பொருளாதாரம், அதாவது கிக் எக்கானமியோட நேரடியாக ஒப்பிடுது. இன்னைக்கு பாக்குற டெலிவரி ஊழியர்கள், அப்புறம் ஒப்பந்த தொழிலாளர் முறை, இதெல்லாம் தான் இன்றைய காலத்துல நடக்கிற தீவிரமான சுரண்டலுக்கு மிகச்சிறந்த உதாரணங்கள்னு ஆசிரியர் வாதிடுறார். சமீபத்துல இந்தியாவுல கொண்டுவரப்பட்ட புதிய தொழிலாளர் சட்டத் தொகுப்புகள், அப்புறம் பொதுத்துறை நிறுவனங்களோடு தனியார் மயம், இதையெல்லாம் மூலக்கட்டுரை எப்படி பாக்குதுன்னா, இவை வெறும் நிர்வாக ரீதியான மாற்றங்கள் கிடையாது, மாறாக உலகளாவிய நிதி மூலதனத்துக்கும் வெளிநாட்டு நேரடி முதலீடுகளுக்கும் சேவை செய்யற ஏகாதிபத்திய அரசியல் முடிவுகள்னு ஆசிரியர் ரொம்ப ஆணித்தரமா சொல்றாரு. அடுத்ததான் நம்ம பார்க்க போற பகுதி தொழிலாளர் விவசாயி ஐக்கியம். இந்திய சூழலுக்காக இந்த கட்டுரை முன்வைக்கிற ஒரு ஸ்பெஷலான வியூகம் இதுதான். இந்திய தொழிலாளர் வர்க்கம் அப்படிங்கிறது கிராமப்புறங்களோட ரொம்ப ஆழமா தொடர்புடையது.
அதனால தொழிலாளர் அமைப்புகள் வெறும் தொழிற்சாலை உரிமைகளுக்காக மட்டும் போராடாம நில அபகரிப்பு மற்றும் விவசாய நெருக்கடிகளுக்கு எதிரான விவசாயிகளோட போராட்டங்களோடும் கண்டிப்பா கைகோர்க்கணும்னு இது வலியுறுத்துது. இந்த ஒற்றுமையை உருவாக்குறதுக்கும் அதை சரியா வழி நடத்துறதுக்கும் ஒரு புரட்சிகர கட்சியின் தலைமை, அதாவது வேங்கார்ட் பார்ட்டி ரொம்பவே அவசியம்னு கட்டுரவாதியிடுது. மறுபடியும் லெனினோட கோட்பாட்டுக்கே வர்ற ஆசிரியர் சாதாரண பொருளாதார போராட்டங்கள்ல இருந்து அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற ஒரு தாக்குதல் போருக்கு மாறணும்னா தத்துவவாத ரீதியில வலுவான ஒரு தலைமை தேவைன்னு சொல்றாரு. நம்ம விளக்க உரையோட இறுதி பகுதி மே தின அறைகூவல். நவீன தொழிலாளர் இயக்கத்துக்கு இந்த கட்டுரை விடுற இறுதி அறைகூவல் ரொம்பவே நேரடியானது. ஆளும் வர்க்கத்தால உருவாக்கப்படுற சாதி, மதம் மாதிரியான பிரிவினைகளை தொழிலாளர் வர்க்கம் முற்றிலும் உடைத்தெறியணும். முதலாளித்துவத்தோட சமரசம் செஞ்சுக்கிறவங்கள நிராகரிச்சுட்டு தொழிற்சங்கங்களை தத்துவார்த்த பள்ளிகளா மாத்தி தற்காப்பு போராட்டங்கள்ல இருந்து அரசியல் அதிகாரத்தை நோக்கிய ஒரு பெரிய முன்னெடுப்புக்கு மாறணும்னு இது உறுதியா சொல்லுது. இன்னைக்கு நாம பார்த்த இந்த மூலக்கட்டுரையோட தகவல்களை வச்சு பார்க்கும்போது ஒரு ஆழமான கேள்வி நமக்குள்ள எழலாம். உலகளாவிய நிதி மூலதனமும் கிக் பொருளாதாரமும் கோலோச்சுற இந்த நவீன யுகத்துல 19ஆம் நூற்றாண்டுல விடுக்கப்பட்ட இந்த அறைகோவல் இன்றைய தொழிலாளர் வர்க்கத்தோட யதார்த்தத்தை எந்த அளவுக்கு பிரதிபலிக்குது? கண்டிப்பா சிந்திச்சு பாருங்க.